විශේෂයෙන්ම මිල්ලකන්ද මිනු මධ්‍යස්ථානයේ பிரதானமாக மில்லக்கந்த அளவீட்டு மையத்தின் நீர்மட்டத்தை ஆராயும் போது அது அனர்த்த மட்டத்திற்கு அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. எனினும் அங்கு விரைவான நீர்மட்ட அதிகரிப்பு எதுவும் பதிவாகவில்லை. எனினும் இன்றைய நாளின் வானிலை நிலவரங்களுக்கு அமைய இது ஒரு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்காக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதனால் மில்லக்கந்தவிற்கு அருகிலுள்ள புலத் சிங்கள பாலிந்துனுவர பிரதேசங்களின் தாழ்நில பகுதிகளுக்குள் வெள்ளம் நிறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. எவ்வாறாயினும் ரத்தினபுரி, எல்லக்காவ உள்ளிட்ட ஏனைய அளவீட்டு மையங்களின் நீர்மட்டங்களை ஆராயும் போது இதுவரை எவ்வித விரைவான அதிகரிப்போ அல்லது பாரிய வெள்ள நிலைமையோ அல்லது நடுத்தர அளவிலான வெள்ள நிலைமையோ பதிவாகவில்லை. கழனிகங்கையின் நீர்மட்டத்தில் ஓரளவான அதிகரிப்பு தென்பட்டாலும் அது ஆபத்தான மட்டத்தையோ அல்லது விரைவான அதிகரிப்பையோ காட்டவில்லை. அத்தனக்குழு ஓயாவின் தூணமலைய அளவீட்டு மையத்தின் நீர்மட்டம் அவதான மட்டத்தை அதிகரித்துள்ளது. இதுவரை அது ஒரு சிறிய வெள்ள நிலைமையாக மாறாவிட்டாலும் இன்று நிலவும் மழை வீழ்ச்சியுடனான வானிலையால் கம்பஹா, அதனை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகள், வத்தலை, ஜாயல பிரதேசங்களில் சில தாழ்நில பகுதிகளுக்குள் வெள்ளம் ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது.